Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 472 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நீங்க காதலிச்சிருக்கீங்களா? அப்படி காதலிச்சிருந்தீங்க அப்படினா முதல் காதலா இருந்தது அப்படினா அந்த முதல் காதல் ஏற்படும் போது உங்களுடைய மனநிலைமை பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த காதலினால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதுலயும் குறிப்பா ஒரு அமானுஷமான பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வு சென்னையிலிருந்து மகேஸ்வரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கடந்த வருடம் நடந்ததாகவும் இந்த நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இதுவரைக்கும் அவங்களால வெளியே வர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யுனிக்கான ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. மகேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு நபர் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனியை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க சென்னையில் கல்லூரி படிப்புக்காக வந்திருக்காங்க. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல மால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் மால், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய கஸ்டமர்ஸை வந்து மீட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி அவங்க கூட நிறையா கோ ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. அப்படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பையன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காதலாக தாங்க இருக்குது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் கேட்டகரி, இவங்களும் ஒரு ஸ்டாஃப் கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பையன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனியில், அதாவது வேற ஒரு ஷோரூமில் போயிட்டு இன்டர்வியூக்கு போகிறான். அந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் இன்டர்வியூக்கு வந்து போகிறான். ஸோ மேனேஜர் இன்டர்வியூவும் அவனுக்கு வந்து கிளிக் ஆகுது. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, மகேஸ்வரிக்கு ஹாப்பி, ஓகே நம்ம லவ் பண்ணுற பையன் வந்து ஸ்டாஃப் கேட்டகரியிலேருந்து இப்போ மேனேஜர் கேட்டகரிக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஆனால் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒர்க் பண்ணுற மால்லேருந்து அவன் வேற ஒரு மாலுக்கு வந்து வேலைக்கு போகணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஒன்றா இருக்க முடியாது, வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணுறோம் இல்லையா, 2 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பி தான் மகேஸ்வரி வந்து ஓகேன்னு சொன்னாங்க. அந்த பையனுமே அந்த ஷோரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஷோரூமுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்கு. வீக்லி 1 டே வந்து இவங்க 2 பேரும் ஒரே நாளில் வந்து லீவ் எடுப்பாங்களாம். அந்த நாள் முழுவதும் அந்த பையன் கூட தான் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறது, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து மகேஸ்வரி அந்த பையன் கிட்ட நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் அந்த பையன் வந்து எடுத்து ஆன்சர் பண்ணுவாப்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மகேஸ்வரியுடைய கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் டைப் பண்ணுவாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த பையனே வந்து கால் பண்ண ஆரம்பிப்பார்ல. இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தார். அதாவது இவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 கால் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு கால் கூட அட்டன் பண்ண மாட்டாராம். ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ், நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ற மட்டும் மெசேஜ் மட்டும் அனுப்புவாராம். என்னடா இது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2-3 நாட்களெல்லாம் பேசாமல் இருந்ததே கிடையாது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் இவ்வளோ அளவுக்கு வருத்தம் தரக்கூடிய நாட்கள் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லோன்லினஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா, இல்லைனா வேணும்னே இந்த பையன் நம்மளை அவாய்ட் பண்ணுறானா அப்படின்ற ஒரு சந்தேகம் மகேஸ்வரிக்கு வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய தோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தோழி கிட்ட போயிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னு தெரியல, என்னுடைய ஃபோன் காலே அட்டன் பண்ண மாட்டாப்புல, 2-3 நாள் ஆகிடுச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னும் தெரியல. கடந்த 2 வீக்லி ஆஃப், அதாவது வாரத்தில் ஒரு நாள் லீவ் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 வாரமும் வந்து பார்த்திங்கன்னா என்னை மீட் பண்ணவும் வரல, நாங்கள் எங்கேயும் வெளியே போகலை. ஸோ கிட்டத்தட்ட
15 நாள் ஆயிடுச்சு அவனை பார்த்து. அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ஒர்க்னால என்னால் போகவும் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ போயிட்டு அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி தூது விட்டுருக்காங்க. ஸோ அந்த பெண்மணியும் வந்து போய் பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க, இல்லைப்பா அவன் உண்மையிலேயே ரொம்ப பிஸியாக தான்ப்பா இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னால் அவனே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னான், எதுவும் கவலைப்படாத எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் அந்த தோழி வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க இன்னமும் ஒரு 2 வாரம் ஓட்டுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுங்க. 1 மாதமாக மகேஸ்வரிக்கும் அவங்க லவ் பண்ணுற அந்த பையனுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. இவங்க ரெகுலராக கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெசேஜுக்கு மட்டும் நான் பிஸியாக இருக்கேன் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தவர் அடுத்த 2 வாரங்களுக்கு, அதாவது இவங்க தோழி போய் பேசினாங்க இல்லையா, பேசினதுக்கப்புறம் அடுத்த 2 வாரங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் கூட அவர் அனுப்பலை. இப்போ இவங்களுக்கு பயங்கர பயம் உண்டாகுது. சரி ஒரு நாள் லீவை போட்டுட்டு டைரெக்டாக அந்த மாலில் போயிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க லீவை போட்டுட்டு டைரெக்டாக அந்த மாலுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திடுக்கிடு உண்மையை வந்து தெரிய வருதுங்க. ஸோ அந்த மாலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல இவரோட பாய் ஃப்ரெண்ட், அவர் வந்து வேலை விட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு, அவர் இன்னொரு மாலில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது. என்னடா இது வேலை விட்டதும் கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு, அதாவது 3ஆவதாக ஒரு மால் இருக்கு இல்லையா, அந்த மாலுக்கு வந்து போய் பார்க்குறாங்க. அந்த ஷோரூமுக்கு வந்து போய் பார்க்கும்போது அந்த ஷோரூமில் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து இன்றைக்கி வீக்லி ஆஃப், இன்றைக்கி வந்து லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது வேலை மாறினதும் சொல்லலை, லீவ் எடுத்திருக்கிறதும் சொல்லலை, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ சீக்ரெட்டிவாக மெயின்டைன் பண்ணுறான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சோகத்தில் அந்த மாலில் ஓரமாக ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்களாம், அந்த பெஞ்சில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க எந்த ஒரு காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த ஒரு காட்சியை அப்போ அவங்க பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இவங்களோட லவ்வர் பாய் ஃப்ரெண்ட், அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எதிரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு எதிரில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். சந்தோஷமாக சிரித்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு கை கோர்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். யாரோடடா கை கோர்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்தது. இவங்க ஒரு பெண்மணியை தூது விட்டு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து என்னுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தூது விட்டு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பெண்ணுடைய கையை கோர்த்துக்கிட்டு தான் அந்த பையன் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு சரியான ஒரு ஷாக்கு. போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய சட்டையை பிடிச்சி இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை விட இவ்வளோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் இவ கூட தான் இருக்கிறேன், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. தோழிகள் வந்து மகேஸ்வரியை கூட்டிகிட்டு ரூமுக்குமே வந்து போயிடுறாங்க. மகேஸ்வரி அவங்களுடைய வேலைக்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் வந்து லீவு போட்டுட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மகேஸ்வரியை தனியாக விட்டு அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்களுடைய தோழிகள் கூட அவங்க கூடயே வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்து ஒரு 5 நாள் கழித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எதுக்குடி சாகணும், நான்லாம் சாக மாட்டேன், என்ன அவன் வேணான்னு சொல்லிட்டான், நான் உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டான், ஸோ அதுக்காக நான் எதுக்கு என்னுடைய உயிரை விடணும், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, கண்டிப்பாக நான் எந்த விதமான ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற உத்தரவாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோழிகள் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அவங்க ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது லேடியாக வெளியே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் வெளியே வராங்க. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக ஒரு பையனை டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ஞாபகங்கள் எல்லாம் இருக்க தானே சொன்னியும். அப்படி தான் இவங்களுக்கும் நிறைய ஞாபகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஞாபகங்களெல்லாம் மறக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க நிறையா பேர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ஆண் நண்பர்கள் கிட்ட நிறைய ஜாஸ்தியாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன தேட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க ட்ரூவாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க கிட்ட பேசுகிற எல்லா ஆண் நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தவறான கண்ணோட்டத்திலே வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து மகேஸ்வரிக்கு வந்து பிடிக்காமலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அந்த டிண்டர் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஏதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பையன் கிடைப்பானா அப்படின்னு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா பசங்க கூட சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தவறான முறையில் கிடையாது. இவங்க எப்படியாவது அந்த மென்டல் ப்ரெஷர்லேருந்து வெளியே
வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 பசங்க கிட்ட சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறமே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து மகேஸ்வரிக்கு பிடிக்கல. அந்த பையனை கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேற ஒரு பையன் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் பேசுகிற பசங்க வந்து ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பசங்க கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாதம் ஓடி போகுது. 2 மாதத்தில் அந்த 20 பசங்களை தாண்டி 21வது ஒரு பையன் ஒருத்தன் வராங்க. அந்த பையன் பேர் பாபு. அந்த பையன் கிட்ட வந்து இவங்க அந்த டிண்டர் ஆப்பில் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருக்கான். பையன் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க பேசுகிறான். சரி, ரொம்ப டீசெண்டான பையனாக இருக்கானே, எதுவுமே தப்பான இன்டென்ஷனில் பேசலை, எதுவுமே தப்பாக பேசலை. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபோட்டோ கூட கேட்கலையே. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரும் கூட அப்டேட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. என்னுடைய ஃபோட்டோ கூட கேட்கலையே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த பையன் கூடயே சேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அவனுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கான். இவங்களும் இவங்களுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பின் மூலியமாக இவங்க வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பையும் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோவை கேட்கவே இல்லை. ஸோ பை கியூரியாசிட்டி இவங்க வந்து கேட்குறாங்க, பாபு உண்மையிலேயே உங்களுக்கு என்னை பார்க்கணுன்றது ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பார்க்கணும், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறீங்க, நானும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக அந்த பையன் வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு அவ்வளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது அப்படின்றது அபூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களே வந்து இவங்களுடைய ஃபோட்டோ வந்து அனுப்பி விடுறாங்க பாபுவுக்கு. ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாபு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூ ஆர் லுக்கிங் வெரி க்யூட் அப்படின்றத வந்து ஒரு கமெண்ட்டாக வந்து போட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒரு மெசேஜுமே அவங்களுக்கு ரொம்ப டீசெண்டாக தெரிஞ்சது. இவ்வளோ டீசென்சியாக இருக்கானே, சரி நம்மளே இவனை எங்கேயாவது வெளியே கூப்பிடுவோம், நம்ம வந்து அட்லீஸ்ட் இவனை நேரில் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு வந்து உண்டாகுது. பாபு கிட்டே இவங்களே வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், எனக்கு ஆசையாக இருக்குது உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 வாரம் உங்ககிட்ட சேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க, நான் உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேம்மா, நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதாவது ஈவினிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கேண்டில் லைட் டின்னர்னு வச்சுப்போமே, அந்த கேண்டில் லைட் டின்னருக்கு வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 7 மணி டின்னர் அப்படின்னா 6:45 போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு க்யூரியாசிட்டி, அந்த பையனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி. இவங்க 6:45 போகிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6:45 பாபுவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. இவங்களுக்கு ஆஹா என்னடா இது, இந்த பையன் பங்க்சுவாலிட்டியாகவே இருக்கிறானே, நம்ம தான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தால் இவன் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு சந்தோஷம். இவங்க போகிறாங்க, பாபு கிட்ட ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாங்க. ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போதும் கூட இவங்களுடைய மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பையன் இப்போ எனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பாபு அன்னைக்கு நைட்டு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாபு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்கள ரூம்லேயும் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இவ்வளோ அளவுக்கு கூட இருந்தும் கூட அந்த பாபு அப்படின்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை, ரொம்ப டீசெண்டாக வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாள் வரும்போது அவர் வந்து ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுவுமே இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. இவங்களுக்கு ஒரு மன வருத்தம், என்னடா இது, நம்ம வந்து இவனை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் இந்த பையன் வந்து நம்மக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரியே பேச மாட்டேங்கிறானே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுறான், ரொம்ப டீசெண்டான பையனாக இருக்கான். இது வரைக்கும் இன்ஃபேக்ட் நம்ம வந்து கூட உட்காந்துருக்கோம், கூட வண்டியில் வந்திருக்கோம், என்னுடைய உடல் படுற மாதிரி கூட பிரேக்கும் கூட அடிக்கலை, அவ்வளோ அளவுக்கு டீசெண்டாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அடுத்த மீட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் திரும்பவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபு கூட டின்னருக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாங்க. பாபுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவருமே அதே ஹோட்டலில் வந்து டின்னருக்கு வராரு. அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு மீட் பண்ணுறாங்க. இந்த தடவை பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா
ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு, இவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டெடி பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பாபு ஒரு டெடி பேர் வந்து கிஃப்ட் பண்ணுறாருங்க. ஸோ இந்த 3 கிஃப்ட்டையும் பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்காவது இவன் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டானா கண்டிப்பாக நான் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருந்தவங்களுக்கு அன்னைக்கும் ஒரு ஏமாற்றம் தான். அன்னைக்கும் பாபு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் எல்லா சிக்னலுமே கொடுத்துட்டாரு. நான் லவ் பண்ண போகிறேன், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிக்னல் எல்லாமே பாபு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டாங்க. சரி, ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம், இன்னொரு வாரம், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுறேன்னு அக்செப்ட் சொல்லிவிடுவான் அப்படின்ற ஒரு ஆசையில் அன்றைக்கும் நைட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இவங்க பாபுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறாங்க. மெசேஜ் டெலிவர் ஆகிடுச்சு. பாபு மெசேஜை படிச்சிட்டாரு, ஆனால் மெசேஜுக்கு ரிப்ளை வரவே இல்லை. என்னடா இது, எப்பயுமே பட்டுன்னு ரிப்ளை பண்ணிவிடுவான், இப்போ ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜுக்கு ரிப்ளை வரவே இல்லை. ஒருவேளை தூங்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இவங்க பாபுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பாபு கால் பிக் பண்ணவே இல்லை. சரி, ஏதோ வேலையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆஃப்டர்நூன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்நூனும் பாபு கால் பிக் பண்ணவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக பாபு வந்து கால் பிக் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 கால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பிக் பண்ணலை அப்படின்னதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்குது. என்னடா இது, இந்த பையன் ஏன் கால் பிக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 3ஆவது நாள் வந்து கால் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கால் பண்ணியிருப்பாங்க. 20க்கும் மேற்பட்ட மெசேஜஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளையும் இல்லை, காலும் ஆன்சர் பண்ணலை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோமாவாக இருக்குது. திரும்பவும் இவங்க அதே மாதிரி ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஒரு வாரம் இப்படியே ஓடி போகுதுங்க. அடுத்த வாரம் இவங்களுடைய லீவ் அன்னைக்கு எப்படியாவது பாபுவை மீட் பண்ணியே ஆகணும். ஆனால் பாபு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 40 கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் 40 காலும் ஆன்சர் பண்ணாமல் ஃபுல் ரிங்கில் வந்து போயிருக்கு. ஃபுல் ரிங் போயிட்டு 41வது கால் இவங்க கால் பண்ணலான்னு சொல்லி டயல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜில் என்ன வருது அப்படின்னா என்ஜாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் வருது. எதுக்காக என்ஜாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரியலைங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. அதே டைமில் இவங்களுடைய தோழிகளும் இவங்களுடைய ரூமில் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து போயிட்டாங்க. இவங்க தனியாக தான் இவங்களுடைய ரூமில் இருந்திருக்காங்க. சரி, எதுக்காக என்ஜாய் அனுப்பிச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கல. ஒய் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிங்க, எதுக்காக என்ஜாய் அப்படின்ற மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் எந்த விதமான ஒரு ரிப்ளையும் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-45 கால் பண்ணியிருப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் எதுக்குமே ரிப்ளை இல்லை. ஃபைனலாக அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு மூடில் இருந்திருக்காங்க. அன்னையிலிருந்து தான் இவங்களுக்கு நிறையா அமானுஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு நைட்டு இவங்க தனியாக இவங்களுடைய ரூமில் இருக்காங்க. ஸோ இவங்க ரூமில் இவங்களை தவிர வேறு யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு வந்து உண்டாகுதுங்க. இவங்க பக்கத்துலேயே யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்களுடைய தலைமுடியை அப்படியே கோதி விட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. என்னடா இது, தலைமுடியை யாரோ கோதி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஒருவேளை தனியாக இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாபு கால் பிக் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கே இவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு இவங்களுடைய கட்டில் யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. டரக்குன்னு அப்படி இழுத்த மாதிரி ஒரு சவுண்டு. இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி பயந்து எழுந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்லை. அதுக்கப்புறம் கட்டிலிருந்து கீழே இறங்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது பெட்ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி இந்த பக்கம் பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா உண்மையிலேயே இவங்களுடைய கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து முன்னாடி வந்திருக்குங்க. ஸோ இவங்களுடைய கட்டில் செவுத்தை ஒட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் செவுத்துலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து நகர்ந்து வந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இது, நம்ம படுக்கும்போது கரெக்டாக பார்த்தோம் கட்டில் வந்து செவுத்தை ஒட்டி இருந்தது, ஆனால் இப்போ கட்டில் வந்து தூரமாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் கட்டில் தள்ளுறாங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு போயிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஹால், அதாவது இவங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணல, ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹாலில் யாரோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சுங்க. யாரா இது குடுகுடுன்னு ஓடுறதுன்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி யாரோ நின்று
இவங்களுடைய தலைமுடியை அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவங்களுக்கு சரியான ஒரு வலி தலையில். யாராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தலையை கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துலையும் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு பெட்ரூமுடைய டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் அடுத்து நடந்தது அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெட்ரூமுடைய டோர் வந்து அப்படியே ஷட் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டமால்னு கேட்குதுங்க. இவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. பெட்ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல பெட் இருக்கு இல்லையா, பெட்டு மேலே யாரோ ஏறி நடந்தால் எப்படி அவங்களுடைய கால்லாம் பதிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி, அதாவது அழுக்கு காலோடைய ஏறி நடந்தால் எப்படி பதிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி பெட்டு மேலே ஃபுல்லாக அழுக்கு காலாக வந்து பதிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு சரியான ஒரு பயம். வீட்டுக்குள்ளே யாராவது திருட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமுமே செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரூம்லேயுமே யாருமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம மனப்பிரமையாக இருக்குமோ, நம்ம தான் தேவையில்லாமல் கற்பனையெல்லாம் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு யோசனை. ஆனால் இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம மனப்பிரமையாக நம்மளே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா பெட்டு மேலே யார் சேத்து காலோடு நடந்தது, காலோடைய தடம் வந்து அந்த பெட்டில் இருக்கே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயத்தோடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹால்லே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பெட்ரூமுடைய டோர் திரும்பியும் டமால்னு வந்து க்ளோஸ் ஆகுது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் கீழே விழுகுது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, இன்றைக்கி நைட்டு தான் இப்படி ஆகிடுச்சு, அடுத்த நாளாவது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த மகேஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு நிகழ்வுகள், இஃப் நாட் இதை விட பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் மகேஸ்வரிக்கு நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஒரு நிகழ்வுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர மென்டல் ட்ரோமாக்கே வந்து போயிட்டாங்க. இந்த ட்ரோமாவில் அவங்க அந்த பாபு அப்படின்ற பையனை பற்றி சுத்தமாக மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் பாபு கிட்டேருந்து இன்னொரு மெசேஜ் வருது, டிட் யூ என்ஜாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. பாபுக்கும் இங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்றத மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தோழிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. லக்கிலி அவங்களுடைய தோழி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அன்றைக்கி வந்துட்டாங்க. வந்த உடனே என்னடி ஆச்சு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னா, இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ ஏதாவது கற்பனை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு கம்முன்னு இருந்திருக்காங்க, சமாதானப்படுத்தியிருக்காங்க. சரி, இன்றைக்கி நைட்டு பார்ப்போம், நானும் இருக்கேன் இல்லையா, ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு மகேஸ்வரியும் அவங்க தோழியும் பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி பெட்டை யாரோ டர்ன்னு இழுத்தாங்க. இந்த வாட்டி மகேஸ்வரி எழுந்து உட்காரல, அவங்க தோழி வந்து எழுந்து உட்கார்றாங்க. திரும்பி பார்த்தா மகேஸ்வரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பெட்டை பார்க்குறாங்க. கரெக்டாக பெட்டு வந்து பார்த்திங்கன்னா செவுத்தோரம் ஒட்டி போட்டிருந்தாங்களே, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹாலில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. ஸோ மகேஸ்வரி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்களோ எல்லாமே அவங்க தோழியும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு மகேஸ்வரியை வந்து எழுப்புறாங்க. நீ சொன்னதெல்லாமே நடக்கிற மாதிரியே இருக்குது, உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா, உனக்கும் இதெல்லாம் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க. மகேஸ்வரி வந்து ஆமாம், எனக்கும் இதெல்லாம் தோணுது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நானும் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் பயந்த மாதிரி காட்டிக்கிட்டேன் அப்படின்னா இன்னமும் அதிகமாக நடக்கும், அதனால தான் நான் பயந்த மாதிரி காட்டிக்கல, நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தோழியுமே வந்து பார்த்திங்கன்னா பயந்த மாதிரி காட்டிக்காமல் ரொம்பவும் தைரியமாக அன்றைக்கி நைட் இருந்திருக்காங்க. ஸோ 3 நாள் நைட் இதே மாதிரி பயங்கர டார்ச்சரை வந்து இவங்க 2 பேரும் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேய் ஓட்டுறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாமியாரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாருங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பொருள்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா, யாராவது கிஃப்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக அவங்க தோழி வந்து யாருக்கு கொடுத்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரல, மகேஸ்வரிக்கும் சுத்தமாக ஞாபகமும் இல்லை. இல்லையே, அப்படி எதுவும் எடுத்துகிட்டு வரலையே சாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா இருக்குது, அந்த துஷ்ட ஆன்மா ஒரு பொருளின் மூலியமாக தான் வந்திருக்கு, அந்த ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து சொல்கிறாருங்க. அந்த ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்ன உடனே தான் மகேஸ்வரிக்கு ஞாபகம் வருது, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டெடிபேர். அந்த டெடிபேரை கொடுத்தது பாபு. பாபு லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ், டிட் யூ என்ஜாய். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த டெடிபேர் வந்து எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு டெடிபேர் எடுத்துகிட்டு அந்த சாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சாமியார் வந்து அந்த டெடிபேரை தொட்ட உடனே சொல்லிடுறாரு,
இது மூலியமாக தான் உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இந்த பர்சன் இது கொடுத்தார் இல்லையா, இதே பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சாமி, எனக்கு வந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட் வந்து கொடுத்தாரு, அதை வந்து நான் சாப்பிட்டேன், நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களா இல்லை வேறு யாராவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என் ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களுக்கும் கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவன் சாமியார் சொல்லிடுறாரு, இந்த ஸ்வீட்டின் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் இந்த அமானுஷமான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான முக்கியமான காரணம் அந்த ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் அண்ட் இந்த ஒரு பொம்மை தான். இந்த பொம்மையை வந்து நான் நெருப்பு வச்சு எரிக்க போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அந்த ஒரு பொம்மையை வந்து எரிக்கிறாருங்க. நார்மலாக ஒரு பொம்மையை எரிக்கும்போது அதிலிருந்து ஸ்மோக்கெல்லாம் வரும் இல்லையா, ஆனால் அந்த பொம்மையை எரிக்கும்போது ஸ்மோக் எதுவுமே வரலைங்க. அப்படியே வந்து எரிக்கும் போது பயங்கர ஒரு அழுகுன நாத்தம் வந்து வருது. அந்த நாத்தத்தை இவங்களால தாங்கவே முடியலன்னா பாருங்களேன், அவ்வளோ அளவுக்கு அழுகுன நாத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பொம்மை வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டுருக்கு. அந்த சாம்பலை ஒன்று விடாமல் இவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் வந்து கரைச்சி விட்டுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி அவங்களுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு அமானுஷமான ஒரு பிரச்சனையும் பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் அவங்க எந்த விதமான ஒரு அமானுஷமான பிரச்சனையை பார்க்கல அப்படின்னாலும் இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையை உழுக்கின ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு தாங்க பயப்பட மாட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்ல பையன் மாதிரி தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட போயிட்டு இவங்க ஜாலியாக பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவனை லவ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவன் வந்து ஸ்வீட்டில் வச்சேன்னு நினச்சியா, பொம்மையில் வச்சேன் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் சொன்ன மாதிரி பொம்மையில் ஒரு அமானுஷத்தை வச்சு அமுச்சு விட்ருக்கான். அந்த பையனுக்கு வந்து பிளாக் மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிண்டர் ப்ரொஃபைலை வந்து போயிட்டு செக் பண்ண பார்த்துருக்காங்க. பாபு அப்படின்ற அந்த டிண்டர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றதும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கனால போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மகேஸ்வரி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ரிக்வெஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ வந்து நிறையா பெண்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் மூலிமா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போது சமீப காலத்தில் நிறையா ஆண் நண்பர்கள் கூட பழக்கத்தில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு சில நேரத்தில் ரொம்ப நல்ல பசங்களும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து வருவாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி சைக்கோக்கள் பிளாக் மேஜிக் செய்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த டிண்டர் ஆப்பில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டையும் நம்மக்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ரிக்வெஸ்ட்டாக தான் தெரியுது. ஸோ நண்பர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.